வணக்கம். என் பேர் விஜய் பிரசாத். என் வயசு 34. என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் எப்பயும் சண்டை போட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார். இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்கு இதனாலே நான் பாதிக்கப்பட்டு எந்த விஷயத்தையும் நான் கவனம் செலுத்த முடியல. முக்கியமாக என் படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியல. என்னால் சரியாக படிக்க முடியல. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். என் தங்கச்சியும் பார்த்திங்கன்னா அவளும் இதே மாதிரி அம்மா அப்பா சண்டை போடுறது போது அதெல்லாம் பார்த்துட்டு அதே பாதிப்பில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாதனால நான் தோல்வி இந்த படிப்பில் தோல்வி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். என்னை ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் ரிலேஷன் சரி, யாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. என் தங்கச்சி கூட என்னோட ஒரு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அப்படியே டம்பாக அப்படியே டல்லாக அந்த மாதிரியே இருந்தேன். இந்த சூழ்நிலை தான் நான் கேள்விப்பட்டேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். நான் வந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். ஆலயத்தில் வர நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி கவனம் செலுத்தணும், தேவனுடைய உதவியை நான் பெற்றுக்கொண்டேன். இது மூலமாக என் படிப்பு தேவன் ஆசீர்வதித்தார். நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த ஜெபத்தின் மூலமாக படிப்படியாக என் குடும்பம் மாறுச்சு, என் படிப்பு மாறுச்சு. இப்போ நான் சிறந்த ஒரு வேலையில் இருக்கிறேன். தேவனை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை மூலமாக நிறைய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் என் படிப்பு அப்படியே நான் நிறுத்தாமல் நான் தொடர்ந்து என் படிப்பையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் சரியாக ஸ்கூலிங்ஸே நான் ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக பண்ணாமல் இருந்தேன். ஆனால் தேவனை ஆசீர்வதித்தார். 3 டிகிரி முடித்தேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நிறையா வெளியே கம்பெனிஸ்க்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவன் அதிகமாக ஆசீர்வதித்துட்ருக்கார். ஸோ கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் எனக்கு என் லைஃப்பில் உதவியாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் என் படிப்பை தேவன் ஆசீர்வதித்தார். என் லைஃப் முழுசாக மாறுச்சு. அதே போல் என் திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதித்தார். இப்போ 2 அழகான பெண் பிள்ளைகள் கொடுத்துருக்காரு. குடும்பமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நான் தேவனோட ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனோ நான் அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு தேவ ஆவி வேணும், பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நான் முயற்சி பண்ணேன். நான் தொடர்ந்து தொழிற்சங்க ஜாபத்தில் இருந்தேன். இப்போ தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனால் எப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன் எந்த பிரச்சனைகள் என்ன முடியும், கண்டிப்பாக நான் முன்னேக்கி செல்வேன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட இந்த முதல் சாட்சி ஒரு வாலிபராய் தன்னுடைய வாழ்க்கையை தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்த ஒரு வாலிபர் இன்றைக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவலைக்கு காரணம் நண்பர்களை எதுவாயினும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிங்க. இதுதான் ஆண்டவராக இயேசு தாமே சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசம் என்பது வார்த்தை அல்ல. வார்த்தைக்கும் விசுவாசத்துக்கும் தூரம் அதிகம். வெறும் வார்த்தையிலே ஒருத்தர் விசுவாசத்தை நிரூபிக்க முடியாது. ஒருத்தர் விசுவாசம் நிரூபிக்கப்படுவது செயலிலே. அதுதான் புத்தி உள்ள விசுவாசம் என்று பைபிள் சொல்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தினால்தான் இந்த சாட்சிகள் சாத்தியமானது. மக்களே, உங்கள் கவலைகள் நிறுத்தப்படுவது சாத்தியம், நீங்கள் புத்தி உள்ள விசுவாசத்தை கற்றுக்கொண்டால். இதோ அதை குறித்து ஒரு சிறு வீடியோ கூர்ந்து கவனிங்க. விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். இந்த வீடியோ பார்த்த நீங்கள் விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்த ஒரு தெளிவை கண்டிப்பாய் பெற்றிருப்பீர்கள். இதுதான் பைபிளும் சொல்கிறது. எப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததோ அதே போல் நான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது. ஆனால் இந்த விசுவாசம் எல்லோருக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக. ஆனால் தேவன் வார்த்தையின் அடிப்படையில் இது தூண்டப்படும் பொழுது அங்கே அற்புதங்கள் சாத்தியமாக. இதோ உங்களுக்கான இன்னொரு சாட்சி. விசுவாசம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் வாழ்க்கையினுடைய பின்னணி, வாழ்க்கையினுடைய நிகழ்கால் எதுவாயினும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை உங்களுடையதா இருந்தாலும் சரி, மீண்டும் சொல்லுகிறேன்,
எந்த வயதை நீங்க சேர்ந்தவரோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னணியை சேர்ந்தவரோ, நண்பர்களே, கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கை மாற எல்லா வாய்ப்பும் உண்டு. விசுவாசத்தினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் வார்த்தையின் அடிப்படையில் அந்த விசுவாசம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் முடியாதவைகள் எதுவும் இல்லை. ஆண்டவர் தாமே அவர் வார்த்தையில சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், உங்களாலும் கண்டிப்பாய் இதை செய்ய முடியும். இதோ அற்புதமான இந்த சாட்சி உங்களுக்காக. வணக்கம், என் பேர் வினோத்குமார். எனக்கு வயசு 30 ஆகுது. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றிலும் அழிக்கப்பட்ட நபராகவும் கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்ட ஒரு நபராகவும் இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு கெட்ட நண்பரோட சகவாசம் அதிகமாக இருந்தது. அவர்களோடு சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். ஆனால் இந்த காரியம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கேன். ஆனால் வீட்டில் எல்லாருக்குமே நான் நல்லவன், ஆனால் வெளியேன்னு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்னு எனக்கு பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். என் நண்பரோட நான் ஒன்றிணைந்து இந்த குடிப்பழத்துக்கு அடிமையாக இருந்தேன், புகைப்படத்துக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் இந்த எந்த ஒரு விஷயமும் சரி என் வீட்டில் நானும் சொல்லிக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரியாத அளவுக்கு நான் அந்தளவுக்கு ஜாக்கிரதையாக இந்த தவறு செஞ்சுட்டு இருந்தேன். மேலும் அதிகமாக பொய் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்தேன். நாட்கள் கடந்த பிற்பாடு என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்பட்டது. ஸோ அந்த தினமானது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் நல்லா குடிச்சிட்டு பைக்கில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நான் ஏன் வாழணும், இதோட என்னுடைய வாழ்க்கை நான் முடிச்சிக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தேன். எனக்கு எதிர்ப்புறத்தில் சொல்லணும்னா ஒரு லாரி ஒன்று ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சு. என்னுடைய சிந்தனையில் ஒரு எண்ணமானது வந்துச்சு, நம்ம ஏன் இன்னும் வாழணும், இல்லை நீ அந்த வண்டி கீழே விழுந்துரு, அந்த லாரி கீழே விழுந்துரு, இறந்துரு, இதுக்கப்புறம் நீ ஏன் உயிரோடு இருக்கன்ற மாதிரி அந்த சிந்தனை வந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா அந்த நேரம் நான் தற்கொலைக்கு ஈடுபடுத்தேன். நான் அந்த இடத்துல நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் சொல்லணும்னா ஏறத்தாழ நூலிலையில் அந்த விபத்துலேருந்து நான் தப்பிச்சுக்கிட்டேன். அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விபத்துக்கு பிற்பாடு தான் எனக்குள்ள அந்த எண்ணமே வந்துச்சு, ஏன் நான் திடீர்னு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பிற்பாடு மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க. ஆனால் இது எல்லா காரியமும் சரி, வீட்லேயும் சரி, என் நண்பர் மத்தியிலையும் நான் சொன்னது என்னன்னா, இது ஒரு விபத்து தான் நடந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டேன்ற ஒரு விஷயத்த நான் யார் கூடவும் நான் பகிர்ந்து கொள்ளலை. பிற்பாடு நாட்கள் கடந்து போக 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 இரவில் என்னால் சரியாக தூங்காத ஒரு நபராக இருந்தேன். கெட்ட கனவுகள் வர மாதிரியும், மேலும் என்னால் தூங்க முடியாத ஒரு நபராக இருக்கும்போது நான் என்னுடைய தாயத்தில் போய் சொல்லிட்டு இருப்பேன், என்னால் தூங்க முடியலமான்னு. ஆனால் ஜெபிச்சுட்டு தூங்குன்னு சொல்லுவாங்க தவிர, ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஜெபிச்சுட்டு தூங்கினேன்னுவாங்க. ஆனால் நான் தூங்குறமா நடிச்சுட்டு தான் இருந்தேன் தவிர, நான் உண்மையாக சொல்லணும்னா தூங்கவே இல்லை. நாட்கள் போன பிற்பாடு எனக்கு வாலிபர் குழுவில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பானது கிடைச்சது. அவங்க வந்திருந்தாங்க, இந்த மாதிரி வாங்க, உங்களுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு வாலிபர் குழுவிலேருந்து எனக்கான ஒரு அழைப்பானது கிடைச்சிச்சு. நான் அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நேரம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை எனக்குள்ள, அந்த சிந்தனைக்குள்ளாக அந்த வார்த்தை எனது எண்ணப்பட்டது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக வரும்போது நான் யோசித்தேன், ஓகே நம்ம போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்கிற மாதிரி எனக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சு. வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த ஒரு வார்த்தை என்னை முற்றிலும் மாறிடுச்சு. ஓகே நான் போய் பார்க்கலாம்னு சொல்கிற மாதிரி நான் போனேன். அந்த வாலிப குழுவை நான் கலந்து கொண்டேன். அங்கே போதர் எனக்கு எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். நான் விசுவாசம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எனக்கான ஒரு ஆலோசனை கிடைச்சது. அந்த ஆலோசனையில் நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் தொடர்ந்து போகக்கூடிய ஒரு நபராக இருந்தேன். தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகும்படியாக அநேக காரியங்கள், ஊழியம் செய்யறதிலும் சரி, தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கிறதிலும், எல்லா காரியத்திலையும் சரி, நான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமாக போகணும்னு விரும்பினேன். பிற்பாடு நான் போகிற இடத்துல என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த பிரச்சனை நான் கடந்து செல்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறணும்னு. ஏன்னா ஏறத்தாழ அந்த கெட்ட நண்பர்களோட சேர்ந்து ஒரு ரவுடிசம் பண்ற மாதிரி அந்த நண்பரோட சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். சில நபர்கள் நான் கொலை செய்யறது கூட தீட்டுற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு கொண்டு போனேன். சிலர் நான் கொலை செய்யற அளவுக்கு என்னுடைய சிந்தனை எனது தீட்டப்பட்டதா இருந்தது. பிற்பாடு நான் கத்துக்கினேன், இது எல்லாமே தவறு. ஏன்னா அன்னைக்கு அந்த ஆலோசகர் எனக்கு கொடுத்த ஆலோசனையானது என்னன்னா, அந்த ஆலோசகர் அன்னைக்கு எனக்கு கொடுத்த ஆலோசனை என்னவென்றால், இல்ல நீ செய்யறது முற்றிலும் தவறு, இது எதிர்மறையானது, உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அப்போ எனக்குள்ளாகவும் என் சிந்தனைக்குள்ளாக இருந்த அந்த பாரம் எல்லாமே, அந்த சுமை என்னை விட்டு ஏதோ ஒரு காரியம் என்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்ற மாதிரி நான் உணர்ந்தேன். பிற்பாடு ஆலயத்தில் தொடர்ந்து நான் விசுவாசத்துல தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது தானியேல் உபவாசம் என்ற நிகழ்ச்சி துவங்கியது. அதுல உண்மையாகவே இந்த 21 நாள் என்னை நான் முற்றிலும் கொடுக்க நான் முடிவு பண்ணேன். ஏன்னா பரிசுத்தாவி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை ரட்சிப்பு அந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த 21 நாளும் நான் தேவனோட ஒரு பொருத்தனை செஞ்சேன். இந்த 21வது நாள் முடிவுக்குள்ளாக நான் நம்முடைய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால என்னுடைய வாழ்க்கை நான் 100% தியாகமா நான் தேவனுக்காக கொடுத்தேன். பிற்பாடு அவருடைய ஆவியை தேட ஆரம்பிச்சேன். அதிகமா ஊழிய பணி செய்யறதிலும் சரி, அதிகமா ஜெபிப்பதிலும், அதிகமா வேத வாக்கியம் படிப்பதிலும் சரி, நான் முழுவதுமா நான் கொடுத்தேன். 21வது நாள் இரவு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நாள் வெள்ளிக்கிழமை இரவு ஜெப கூட்டத்தில் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட அந்த அனுபவமானது
அந்த நாள், அந்த நேரம், அந்த வார்த்தையினால் சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது சிறந்த நாள் இது ஒண்ணுதான். ஏறத்தாழ எனக்கு ஒரு பிறந்த நாள் வர நாளா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடந்தாலும் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதோட இந்த காரியத்தினால ஈடுகட்டு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எனக்குள்ளாக ஒரு காரியமா இருந்தது. மேலும் என்னுடைய விசுவாசத்தில் நான் எப்படி இருக்கணும் அதே பிரகாரம் என்னுடைய விசுவாசம் பிரகாரம் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கை பீடத்தின் மீதாக ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப சொன்னா என்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷமாவும் இருக்கு, திருமண வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. முழு குடும்பத்தோடும் சந்தோஷமும் தேவனுக்காய் ஊழியம் செய்கிற நபராய் நாங்கள் இருந்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி. இன்று பரிசுத்தவில நிரப்பப்பட்ட ஒரு நபராகவும் தேவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய பிள்ளையாகவும் நான் இருக்கிறேன். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்திலே ஆவிக்குரிய கிரியைகளுக்கு எதிரான விடுதலையின் ஜபம் நடைபெறுகிறது. இன்றைக்கு வியாழன் குடும்ப திருமண ஆசீர்வாதத்துக்கான கூட்டம் நடந்தது. தம்பதியர்கள் திருமணத்துக்காக தயார்படுத்துகிறவர்கள், இளம் வாலிபர், இளம் பெண்கள், அவருக்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமையிலே நீங்க யார் ஆவிக்குரிய ஒரு பாதிப்பு எனக்கு இருப்பதாய் நான் உணர்கிறேன் என்று சொன்னாலும் சரி, அல்லது என்னால பார்க்க முடிகிறது என்று சொன்னாலும் சரி, இல்லை என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்று சொன்னாலும் சரி, வெள்ளிக்கிழமை ஜெபம் விசேஷமாய் உங்களுக்காக. ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளங்கள் அநேகம். ஆனால் அதில் குறிப்பிட்ட பரவலான பொதுவான சில அறிகுறிகள், அடையாளங்கள் உண்டு. இந்த அடையாளங்களில் சிலது அல்லது ஒன்று கூட உங்களுக்கோ குடும்பத்தை சேர்ந்தவருக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். இது நேரமோ அல்லது தலைவிதியோ அல்ல, இது கெட்ட நேரம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய தாக்கம். நிச்சயமாய் நீங்கள் சுத்திகரிக்கப்பட முடியும், விடுதலையாக்கப்பட முடியும். நீங்கள் விடுதலையான பிற்பாடு அந்த நிலைமை கண்டிப்பாய் மாறும். எந்த அறிக்கை இருப்பதாய் சொல்லப்பட்டதோ, நீங்க விடுதலை பெற்ற பிற்பாடு அதே அறிக்கை, அந்த பாதிப்பு உங்களுக்கு இல்லை என்பதாய் மாற முடியும். எந்த இடத்துல உங்களால தூங்க முடியாம இருந்ததோ, அந்த விடுதலை கிடைத்த பிற்பாடு உங்களால் நன்றாய் உணர முடியும். எந்த கெட்ட பழக்கத்தை உங்களால் நிறுத்த முடியாது இருந்ததோ, நீங்கள் விடுதலை பெற்ற பிற்பாடு உங்களால் நிறுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய தாக்கத்தினுடைய விடுதலையினால் நடைபெறுகிற அல்லது வருகிற நன்மைகள். புரிந்து கொள்ளுங்கள். எனவே இது என்னுடைய போன ஜென்மத்தினுடைய விளைவோ அல்லது என் கெட்ட நேரத்தின் பாதிப்போ என்று உங்களை சமாதானப்படுத்திக் கொண்டோ அல்லது உங்களை அதற்கு அடிமைப்படுத்தி கொண்டோ விட்டு கொடுத்து விடாதீர்கள். மக்கள், விட்டு கொடுத்து விடாதீர்கள். பிரச்சனைகளுக்கு உங்களை விட்டு கொடுத்து விடாதீர்கள். இந்த சூழ்நிலை மாற தீர்மானம் எடுங்கள். விசுவாசத்தின் சக்தி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை விடுவிக்க முடியும். இதோ அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம். உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்பம் ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில்
எனக்கு 10 வயதிலிருந்து மிகவும் கடினமான கோபங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா என்னுடைய பெற்றோர்கள் பிரிந்திருந்தாங்க. இதன் காரணமா எனக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னு கூட தெரியாம இருந்தது. இதனால நான் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். நான் இறந்துடணும்னு நினைச்சிருக்கேன். என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்குள்ளாக இருந்த அந்த கடும் கோபம் என்ன தற்கொலைக்கு அதிகமா முயற்சி எடுக்க வச்சுது. நான் கத்தி எடுப்பேன், என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்து என்னை கிழிச்சு நான் இறந்துடணும்னு நினைப்பேன். இந்த பிரச்சனையில இருந்து விடுபடணும்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு தற்கொலை மட்டும்தான் ஒரே வழியா இருக்கு. அதனால நான் மறிச்சிடணும். நான் இந்த இடத்துல இருந்து போயிட்டா பிரச்சனை நின்றுடும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ளாக பல விதமான கோபங்கள் இருந்தது. என்னை யாரும் நேசிக்கல. நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருந்தேன். எல்லோருமே என்னை குறை சொல்லுவாங்க. பல பேர் நான் அசிங்கமா இருக்கேன், நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு தான் இருக்கன்னு சொல்லி என்னை பல விதமான வார்த்தையில பேசுவாங்க. இது எல்லாத்தையும் என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த தருணத்துல நான் மறிச்சிடணும்னு நினைச்சேன். நாளுக்கு நாள் இது என்னால தாங்கிக் கொள்ள முடியல. அதனால நான் இருக்கிற விஷயங்கள், கடுமையான விஷயங்களை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய விதமான மாத்திரைகளை உட்கொண்டேன். இதன் காரணமா நான் மருத்துவமனையில 4 நாள் நான் அட்மிட் செய்யப்பட்டிருந்தேன். என்ன நம்புங்க, அது ரொம்ப மோசமான ஒரு நாட்களா இருந்தது. அந்த தருணத்துல தான் நான் உணர்ந்தேன், என்னுடைய சிந்தனையில தீர்மானம் செய்தேன், நான் ஆலயத்துக்கு போகணும், நான் எல்லாவற்றையும் ரொம்ப கவனமா எடுத்துக்கணும், என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு நினைச்சேன். அந்த தருணத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு பெண்ணா, பலவீனமான ஒரு பெண்ணா, தற்கொலை முயற்சி எடுக்கிற பெண்ணா இல்ல. இனிமேலும் நான் பிரயோஜனம் இல்லாத பெண்ணுன்னு நான் உணரல. நான் பலமா இருக்கேன். நான் இனிமேலும் என்ன தற்கொலைக்கு முயற்சி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியுது. என்னுடைய கோபத்தினால இனிமேலும் என் வீட்டுக்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வர்றது கிடையாது. எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா நான் என்னுடைய தேவனை பத்தி தெரிந்து கொண்டேன். நான் எப்ப அவரை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சனோ, நான் அவருக்கு பயந்து இருந்தேன். நான் எதையெல்லாம் செய்யறேனோ அதுல எல்லாவற்றிலும் கவனமா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய எதிர்காலம் ரொம்பவும் பிரகாசமா இருக்கிறத நான் பாக்குறேன். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் சரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். இனிமேலும் எனக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. இன்னைக்கு நான் யாரா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் எதிர்காலத்துல எப்படிப்பட்டவளா இருக்க விரும்புறேங்கிறதும் எனக்கு தெரியும். மக்கள் யாரு என்ன குறித்து குறை சொல்லிட்டு இருக்காங்களோ அது குறித்து எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா அது என்னை பாதிப்பு செய்ய முடியாது. அதாவது நண்பர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லா சாட்சிகள் உங்களுக்கு ஆதாரம். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தின் சக்தி தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்தால் அந்த விசுவாசம் கண்டிப்பாய் பலன் தரும். பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையை உள்ளும் புறம்பும் மாற்ற விரும்புகிறார். எனவேதான் நீங்கள் தனியே இருப்பது நல்லதல்ல. தனியாயும் உங்களால் ஜெயிக்க முடியாது. சில நேரத்தில் நீங்க யோசிக்கலாம், நான் தனியா இருக்கிறது நல்லது அப்படின்னு. எனக்கு எந்த ஒரு யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் தான் செய்யறாங்க. நான் பல முறையில ஏமாற்றம் அடைந்தேன். ஒருவேளை மனுஷ ரீதியாய் சில பாதிப்புகளும் நடந்திருக்கிறவனால் ஒருபோதும் தேவன் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவருக்கு அனுமதி கொடுங்கள். உங்க வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க அனுமதி கொடுங்க. உங்களுக்குள் அவர் என்ன மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்க. நான் வெறும் ஒரு வார்த்தையால் இதை சொல்லவில்லை மக்களே, உங்களுக்கு சாட்சியாக நிரூபிக்க போகிறேன். அவருக்கு நீங்கள் உங்களுக்குள் அனுமதி கொடுத்தால் அவர் உங்களுக்குள் வரும்போது என்ன நடைபெற முடியும்? எப்பேற்பட்ட வாழ்க்கை பின்னணியை சேர்ந்த மக்களும் புத்தம்புது வாழ்க்கையை பெறுவது சாத்தியம். வாழ்க்கை மாற முடியுமா என்று நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். இந்த சாட்சி விசேஷமாய் உங்களுக்காய் இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். சண்டைகள், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது, ஒரு மாதத்துல 10 கிலோ எடையானது குறைஞ்சு, எதெல்லாம் 13 வருஷம் நடக்கலையோ 13 வருட திருமணம் 3 மாதத்துல எல்லாமே முடிஞ்சது. என்னுடைய பெயர் எங்களுக்கு சிறு வயதிலே திருமணம் ஆனது. நாங்க ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கணும். 2 பசங்க, மிகப்பெரிய கனவோடு வளர்ச்சி அடையணும், முன்னேறணுங்கிற ஆசையோட கனவோட. ஆனா ஒரு தருணத்துல நாங்க எதிர்பார்க்காத விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற ஆரம்பிச்சது. அதை நாங்க எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது. யார் எங்களை பார்ப்பாங்களோ, உதாரணமா எங்களுடைய அந்த அருமையான படுக்கை அறை பார்க்கும்போது நாங்கள் அருமையான குடும்பமாக தான் தெரியும். காரணம், எங்களுக்கு சொந்த வீடு இருந்தது, சொந்தமா கார்கள் இருந்தது. நாங்க 2 பேருமே வேலை செய்துட்டு இருந்தோம். என்னுடைய பிள்ளைங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாங்க. நாங்க முன்பு போயிட்டு இருந்த ஆலயத்துல தனித்துவமா எங்களை ஜோடி இரட்டையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆலயத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியா இருந்தாலும் நான் உதவி செய்வேன். எப்பவும் எனக்கு அப்படியான ஒரு மனப்பான்மை. ஆலயத்துக்கு ஏதாவது ஒண்ணு தேவை, ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கண்டிப்பா நான் அங்க இருக்கணும், உதவி செய்யறதுக்காக நான் உதவி செய்யணும்.
எனக்கு அப்படியான ஒரு எண்ணம், நான் ஆலயத்துக்கு உதவி செய்யும் போது நான் பரலோகத்துல எனக்கான இடத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எங்களை சூழ ஆரம்பிச்சது. எங்களுடைய திருமணம் உடைக்கப்பட்டது. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தாரு. நான் இனிமேலும் உன்னை நேசிக்கலன்னு சொன்னாரு. என்ன நேசிக்கலன்னு அவர் சொன்னாரு. அவர் இனிமேலும் என் கூட இருக்க விரும்பலன்னு சொன்னாரு. மேலும் அவர் வீட்டை விட்டு வெளியேற போறதா சொன்னாரு. 3 மாதத்துல நாங்க அப்படியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெண் என் வாழ்க்கையில நுழைந்தால் நான் அவளோட உறவுல ஈடுபட ஆரம்பிச்சேன். அந்த அளவுக்கு நான் தொலைஞ்சு போன நான் மாறிட்டேன். என் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என் பசங்களையும் என் குடும்பத்தையும் நான் சுத்தமா மறந்துட்டேன். அந்த பெண்ணை என்னுடைய அடுத்த மனைவியா நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். என் மனசளவுல என் மனைவியை முன்னாள் மனைவியா நான் தீர்மானிச்சுட்டேன். என் மனைவியோட நான் இனி பேசுறதே இல்லாம ஆயிட்டேன். என்னுடைய மனைவியை முன்னாள் மனைவியா நான் கருத ஆரம்பிச்சுட்டேன். நேரடியான பேச்சுவார்த்தையா இருக்காது. நான் என் வக்கீல் கிட்ட பேசுவேன், என் மனைவி அவங்க வக்கீல் கிட்ட பேசுவாங்க. வக்கீல் மூலமா தான் நாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டோம். இந்த எல்லா பிரச்சனைகள் மத்தியில என் வீட்டை காட்டிலும் ரொம்ப சின்ன சின்ன வீட்டுல நான் வீட்டு வேலைக்காரியான அந்த நபருடைய வீட்டு டாய்லெட்டை நான் அழுத்துக்கிட்டே சுத்தம் செய்வேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது கடினமான சூழ்நிலை. ஆலயத்துக்கே நான் போகாம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இல்ல. நான் என்னுடைய காதலியோட, அதாவது நான் திருமணம் செய்து கொள்ள போற பெண்ணோட நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போனேன். இப்ப நாங்க நினைச்சோம் நாங்க 2 பேரும் தனித்தனி ஆலயத்துல இருக்கிறோம். நான் யூனிவர்சல் ஆலயம், மனைவி முன்னாள் ஆலயம். என்னால பிரச்சனை இல்லை. இரவு நேரத்துல தூங்க முடியாது. எனக்கு தூக்கமில்லா இரவுகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் 10 கிலோ எடைய கூட குறைஞ்சேன். அது ரொம்ப மோசமானதா இருந்தது. ஒரு நாள் ராத்திரி நான் தூங்கல. நான் சர்ச்சோட டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். நான் அன்பின் சிகிச்சை கூட்டத்தின் மீட்டிங்கை பார்த்துட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான கூட்டம். ஒரு தருணத்துல கூட்டத்துக்கு வந்தவங்களை கூப்பிடுறதுக்கான தருணமானது அந்த இடத்துல இருந்தது. அந்த டிவி ப்ரோக்ராம்ல யார் அதுல கடந்து போறத நான் பார்த்தேன்னா இந்த தம்பதிகளை தான். எனக்கு அது ரொம்பவும் எதிர்ப்பை உருவாக்குச்சு. எனக்குள்ள மாபெரும் எதிர்ப்பு உருவாச்சு. அதன் பிற்பாடு நான் போன் எடுத்து ஆவிக்குரிய உதவி செய்யறவங்களை தொடர்பு கொண்டேன். நான் சொன்னேன், விவாகரத்து கூட ஆகாத அந்த நபரை, திருமணமாகாத ஒரு நபரோட எப்படி உங்க ஆலயத்துல அனுமதிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதற்கு அந்த நபர், உங்க பெயர் என்ன, அந்த நபருடைய பெயர் என்னன்னு கேட்டாரு. அந்த தருணத்துல இருந்துலாம் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாற ஆரம்பிச்சுன்னு. அந்த தருணத்துல அந்த நபர் எங்களுடைய பெயர்களை பெற்றுக்கொண்ட எனக்குள்ள உறுதி இருந்தது, அந்த ஜபங்கள் வேலை செய்யும்னு. மேலும் நான் நினைச்சேன், அந்த பெண் அவளுக்காக போராடுறான்னா நான் என்னுடைய ஜபத்துல எனக்காக போராடணும். எனக்கு சொந்தமானதை நான் கைப்பற்றணும். எனக்கு சொந்தமானதை நான் அடைஞ்சே தீரணும். ஏன்னா அவர் என்னுடைய சொந்தம். அவர் என்னுடைய கணவரா இருக்காரு. விவாகரத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் வந்தது. உண்மையாவே ரொம்ப கடினமான ஒரு முறையா இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது கோர்ட்டு சம்பந்தமான விஷயம். ஏன்னா இது குடும்பம் சம்பந்தமான விஷயம். அது ரொம்ப உண்மையா கடினமா இருந்தது. பேப்பர் என் கையில வந்த உடனே நான் அதை சின்னதா ஆக்கிக்கிட்டேன். ஏன்னா நான் அந்த பேப்பரை எல்லா இடத்தையும் என் கையில எடுத்துட்டு போவேன். மக்கள் யாராவது கேட்டா நான் சொல்லுவேன், இல்ல நாங்க பிரிஞ்சிட்டோம், எனக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அந்த அளவு நான் அதுல ரொம்ப ஆழமா மூழ்கிட்டு இருந்த அந்த சமயத்துல நான் உணர்ந்தேன். எனக்கு தெரிய வந்தது, நான் அந்த பெண்ணால துரோகம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். எப்படி என்னை பயன்படுத்தி என் மனைவிக்கு துரோகம் பண்ணும்படி அந்த பெண் செய்தாலோ அதே போல என்ன பயன்படுத்தி அவ எனக்கு துரோகம் செய்துட்டு இருந்தா. எல்லாமே மோசமானது. நான் அப்புறம் தனியா அங்கே யூனிவர்சல் ஆலயத்திலே இருந்தேன். அப்படியா, நான் வெறும் ஒரு மத ரீதியான மனுஷனா தான் இருந்தேன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். வெறும் ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன். புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னுடைய குணாதிசயத்தை மாத்திக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மாத்திக்கணும், நான் மாறணும். என் வாழ்க்கைக்காக நான் இன்னும் அதிகமா முன்னோக்கி போனேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரம் டிசம்பர் மாதம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அந்த நேரம் நான் தியாகம் செய்தாகும். தேவனை நோக்கி என் குணாதிசயத்துக்காக நான் திரும்பணும். அப்போ உண்மையா என் குணாதிசயம் தேவனை நோக்கி திரும்பும்படி சிறப்பு நிகழ்ச்சியுடைய நேரம் வந்தது. அப்ப நான் கேட்டேன், நான் என்ன தியாகம் செய்ய போறேன், என்கிட்ட என்ன இருக்கு தியாகம் செய்ய. அந்த நேரம் என்கிட்ட வெறும் ஒரு கார் தான் இருந்தது. அந்த காரை நான் தியாகமா கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சேன். நான் என்னுடைய வாழ்க்கையை பீடத்து மேல வைத்தேன். முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கையை நான் பீடத்து மேல வைத்தேன். மத ரீதியான ஒரு மனுஷனா இருந்த என்ன நான் அர்ப்பணிச்சேன். எந்த ஒரு குணாதிசயம் இல்லாத ஒரு மனுஷனா இருந்தேன் இல்லையா, அதை நான் கொண்டு வந்து பீடத்து மேல வச்சேன். நான் பீடத்து மேல ஏறினேன். நான் கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் இதுதான். அந்த நேரம் ரட்சிப்பு, எனக்கு என் உண்மையான ரட்சிப்பு தேவை. நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்த மாதிரி இனி கிடையாது. விலை கொடுத்து வாங்குவது இல்லை. என் வாழ்க்கையில் எனக்கு பரிசுத்தாவி தேவை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த வாரம் எல்லா கூட்டங்களுக்கு போனேன். அந்த சமயத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ள இருந்த மத ரீதியான அந்த மனுஷன் மறைந்து விட்டான், சென்று விட்டான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் எதையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. முக்கியமா என் ரட்சிப்பேன். அந்த நேரம் என்கிட்ட பொருள் ரீதியா எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா எனக்குள்ள அந்த உறுதி இருந்தது, என் ரட்சிப்பு எனக்கு இப்போது கிடைத்திருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்.
பரிசுத்த ஆவியோட நான் இழந்த எல்லாவற்றையும் நான் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற உறுதி. என் வாழ்க்கையில எனக்கு இருந்த எல்லாமே, நிகழ்ந்த எல்லாமே, அதாவது எனக்கு உறுதியா தெரியும், எனக்கு அந்த நிச்சயம் இருந்தது, கண்டிப்பாய் நான் ஒரு புது வாழ்க்கையை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்வேன். எப்படி நான் பெற போறேன் எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ள கண்டிப்பா தெரியும், நான் நிச்சயமா அதை பெற்றிருப்பேன், அடைவேன். அந்த நேரம் அன்பின் சிகிச்சையின் கூட்டம் வந்தது. நான் எல்லா கூட்டத்துக்கும் தொடர்ந்து போவேன். நான் சந்தோஷமா இருந்தேன். நான் பாஸ்டர் கிட்ட பேச விரும்பினா, நான் இப்போ ஒழுங்காயிட்டேன், நான் இப்போ சரியாயிட்டேன்னு சொல்லி நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இப்போ ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு நான் சரிப்படுத்தும்படி, மனைவியை மன்னிப்பது. அப்போ நான் என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. முற்றிலுமாய் நான் மன்னிக்கப்படும்படியாக நான் என்னுடைய மனைவி அன்பின் சிகிச்சை கூட்டத்துக்கு வரவேற்றேன். அதுக்கப்புறம் நான் போய் பாஸ்டர் கிட்ட பேசணும். எப்படி நான் சொல்றது, என் மனைவி கிட்ட நான் பேசுறது கூட இல்லை இனிமேல். நான் சொன்னேன் அந்த போதகர்கிட்ட, என் மனைவி கிட்ட நான் விவாகரத்து வாங்கும்போது கூட என் மனைவி கிட்ட நான் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கல, நான் வக்கீல் மூலமா தான் எல்லாமே பேசுவேன். எப்படி நான் போய் இதை செய்யறது? போதகர் சொன்னார், போய் பேசு, ஏன்னா இப்போ உனக்கு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இருக்கு சொன்னார். நீ போ, அங்க அந்த இடத்துல உன் மனைவியை போய் நீ அழை, கூப்பிடு. நான் அப்படியா போனேன். நான் கதவை தட்டி என் மனைவியை வரவேற்றேன். என் மனைவி ஏற்றுக்கொண்டாங்க. அன்னையில இருந்து நான் அவரோட கூட்டத்துக்கு போயிருந்தேன். தேவன் எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமா புதுப்பிச்சிருக்காரு. எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கூட அனுபவம் ஏற்பட்டிருக்கு. பல தருணத்துல நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேட்டிருக்கேன். அவர் நமக்கு வெளிப்புறத்திலேயே இருக்காரு. ஆனா நம்ம அவரோட உறவு ஏற்படுத்தும் பொழுதுதான் அவர் நமக்குள்ளாக வருவாரு. எங்களுடைய குடும்பத்துக்காக நாங்க பீடத்து மீது சென்று போராடினோம். எங்களுடைய முழு பலத்தோடு தேவன் எங்களுக்காக வச்சிருந்த ஆசீர்வாதத்துக்காக, அதாவது திருமண ஆசீர்வாதத்துக்காக நாங்க போராடினோம். அதே மாதிரி இப்போ விவாகரத்தை கேன்சல் பண்ணி, ஆனால் அது எல்லாமே அதே நீதிபதி முன்னிலையில தான் நம்ம செஞ்சாகணும். முன்னாடி இந்த விவாகரத்து எந்த முறைப்படி நடந்தது, அந்த விஷயங்கள்லாம், அந்த காரியங்கள்லாம் அந்த ஜட்ஜுக்கு தான் தெரியும். அந்த ஜட்ஜு நம்பல. எங்க வக்கீல் எங்க கிட்ட நாங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் கேட்டார். எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி, அப்பா எனக்கு அவர் அந்த சான்றிதழ் கொடுக்க முடியும்னு சொன்னார். அவர் என்னை தேடி வந்தாரு, என்கிட்ட சொன்னாரு, நாங்க பீடத்து மேல ஏறினோம், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், ஆலோசனை பெற்றுக்கொண்டோம், இப்போ நாங்க திரும்பவும் திருமணம் செஞ்சுக்க விரும்புறோம். ஆமா, திரும்பவும் திருமணம் செஞ்சுக்க விரும்புறோம்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க திரும்பவும் திருமணம் செஞ்சுக்கணும்னா அவங்க நீதிபதி கிட்ட இருந்து அனுமதியை பெற்றிருக்கணும். நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், விவாகரத்துக்கு வசூலிப்பேன், ஆனா திருமணத்துக்கு வசூலிக்க மாட்டேன். அவங்களுடைய திருமணத்துல ஒரு பகுதியா இருக்க விரும்பினேன். பல பேர் சொன்னாங்க, நீ பைத்தியக்காரி, திரும்பவும் அதே கணவரோட திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்டாங்க. ஆமா, நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஆமா, அதே கணவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முன்பை காட்டிலும் நாங்க இருவரும் இன்னும் பலமா இருப்போம்னு சொல்லிட்டு நாங்க அன்பின் சிகிச்சை கூட்டத்துல திருமணம் செஞ்சு கொண்டோம். இப்போ நாங்க விடுதலை செய்யப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி இனிமேல் என் மனைவியா மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நல்ல ஒரு தோழியா, உடன் தோழியா இருக்காங்க. என்னுடைய பெயர் ஆனா மரியா. நான் 2 தடவை அதே கணவரோட திருமணம் செஞ்சு கொண்டேன். ஆனா இப்ப அவர் வித்தியாசமான கணவரா இருக்காரு. இன்னைக்கு மேரி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனைவியா இருக்காங்க. லாயர் அந்த சான்றிதழ்ல என்ன எழுதினாரோ சர்டிபிகேட்ல முற்றிலும் வித்தியாசமான ஒரு பெண்ணா இன்னைக்கு ஒரு அருமையான தாயா என் பிள்ளைங்களுக்கு இருக்காங்க. ஒரு மிக சரியான மனைவியா இன்னைக்கு இருக்கிறாங்க. முற்றிலும் மாற்றம் அடைந்த ஒரு மனைவியாக. நான் உன்னை நேசிக்கிறேன். நானும் உங்களை நேசிக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். ஆண்டவராக இயேசுவே, இந்த நிகழ்ச்சியிலே இந்த 4 நாட்களும் எங்களோடு யாரெல்லாம் இணைந்திருந்தார்களோ கவலைப்படுவதை நிறுத்துங்க. நிகழ்ச்சியிலே இந்த இரவு எங்களோடு உங்களுடைய உதவிக்காய் காத்திருக்கிற மக்கள், அவர்களுக்குள் நீர் ஒரு பெரிய சக்தியை வைத்திருக்கிறீர் என்று புரிந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் தேவன். ஒருவேளை பலர் தன்னுடைய சூழ்நிலையினால் தன்னை அதிலிருந்து மீள முடியாத ஒருவராய் கருதலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள், தன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு நன்மையுமே இனி இல்லை என்ற மனநிலையில் அவரை தள்ளி இருக்கலாம்.
ஆனால் இவருக்குள் இருக்கிற விசுவாசத்தின் சக்தி உன் வார்த்தையின் அடிப்படையிலே எப்படி வாழ்க்கையை சாத்தியமானதாய் மாற்ற முடியும், அல்லது சாதனையாய் மாற்ற முடியும், வெற்றிகரமாய் மாற்ற முடியும், பிரயோஜனமான ஒன்றாய் மாற்ற முடியும் என்பதை இவருக்கு உணர்த்தும். இந்த தண்ணீரின் வருகுதலின் மூலம் இதுவரை இவருக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க கடவுள், குழப்பமான எண்ணங்கள் நீங்க கடவுள், பயமான எண்ணங்கள் விலக கடவுள். எந்த வயதை சேர்ந்தவர் இந்த ஜபத்தை கேட்கிறாரோ, எந்த பகுதியை சேர்ந்தவர், எந்த பின்னணியை சேர்ந்தவர், எந்த சூழலை சேர்ந்தவர், கவலையினர் உம்மால் உதவி செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை மாத்திரம் இவருக்குள் பிறக்கட்டும். தண்ணீரின் மூலம், இந்த பருகுதலின் மூலமாய் எல்லா விதமான குழப்பங்களை விலக கடவுள். இந்த வீட்டுக்குள் சமாதானம் வரட்டும், இந்த திருமணத்துக்குள் ஒற்றுமை வரட்டும், இந்த வீட்டுக்குள் சந்தோஷம் வரட்டும். உன் சக்தி அதை இந்த வாழ்க்கைக்குள் செய்வதாய் தண்ணீரை ஆசிர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர், அது இயேசுவின் பெயராவே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். சமாதானம் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச சக்தியை தேவன் வார்த்தையின் மீது வையுங்கள். வாழ்க்கை கண்டிப்பாய் மாற முடியும். நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சென்று வார்.